ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராதிகா மயுவை காண, மயு எங்கே போனாலோ தெரியலன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. மயு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. உடனே ராதிகா என்னாச்சு மயு, எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மயு வந்து இல்லை டேடி வெளியே வருவாரா, அவர்கிட்ட விஷஸ் வாங்கணுன்றதுக்காக நின்றுட்டு இருக்கேன்றாங்க. உடனே ராதிகா அழுதுகிட்டே மயுவை கூட்டிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. என்னாச்சு மயு, எதுக்காகமா வெளியே நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை டேடி என்னுடைய பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக விஷ் பண்ணுவார், இல்லை அவர் வரலையேன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. உன் அப்பெல்லாம் வரமாட்டா, அவள் வந்து அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கா மயு, அப்படி இருக்கும்போது எப்படி வருவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மயு ஃபீல் ஆயிடுறாங்க. ராதிகா வந்து இங்கே பாரு மயு, உனக்கு எப்போவுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வந்து ஃபீல் ஆகுறேன்னு நல்லா சொல்லிட்டு சொன்னதும் உடனே மயு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபியோட ட்ராக்கை காட்டுறாங்க. கோபி வந்து பிரேஸ்லெட் ஒன்று வாங்கி அதை ஈஸ்வரி கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. நல்லா இருக்காமான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதை இனியாவுக்கு நினைச்சு எத்தனை பவுண்டா கோபி, சூப்பரா இருக்கு, இனிய பிரைஸ் வாங்கினான்றது உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டு நீ வாங்கி வச்சா நல்லா சொல்லி கேட்குறாங்க. இல்லம்மா இது இனியாவுக்கு கிடையாது, மயுவுக்கோ நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள் வருதுல, நான் இன்னைக்கே அங்கே போயிருக்கணும், ஆனால் என்ன பண்ணுறது, போக முடியாத சூழ்நிலை, அதனால தான் நாளைக்காவது கொடுக்கலான்னு வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னது. உடனே ஈஸ்வரி பயங்கரமா பிளான் பண்ணி கோபி எனக்கு திடீர்னு ஒரு கனவு வந்ததுடா, நம்ம குலதெய்வ சாமி என் கண்ணு முன்னாடி வந்தது, உன் கண் முழிச்சு பார்த்தா குலதெய்வ சாமி இல்லடா, நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா திடீர்னு அவ்வளோ தூரம், என்ன கோபி எனக்காக வரமாட்டியா, ஒரு வேளை குலதெய்வ கோவிலுக்கு போகலன்னா எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடும்னு எனக்கு பயமா இருக்கு, அம்மா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன கோவிலுக்கு போகணும் அவ்வளோதானே, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்றாங்க. ஈஸ்வரி வந்து பாக்கியாவை கூப்பிடுறாங்க. உடனே பாக்கியா இல்லத்த எனக்கு வேலை இருக்க, நான் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஜெனியும் சொல்லிடுறாங்க. இது நல்லா கோவப்படுறாங்க. பாக்கியா ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, அத்தை எனக்கு வேலை இருக்காத்த, அதையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்போதான் என்னுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்குது, அதை விட்டுட்டு 4 நாளில் என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கோபி ஆமாம்மா அவ சொல்கிறதும் கரெக்டு தான், அவள் இங்கே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஈஸ்வரி கோபி எல்லாரும் அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.